கால் பண்ணலான்னு பார்த்தா மாமா கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. செவந்தி, பூர்ணி நம்பர்ல இருந்து உனக்கு கால் வந்துச்சான், நீ எடுக்கவே இல்லையா? நான் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ள வந்ததும் என் போனை சைலண்ட் பண்ணி என் பர்ஸ்குள்ள வச்சிட்டேன் மாமா. ஓ, அதனால அவ போன் பண்ணது எனக்கு தெரியல. இப்பதான் நான் போன் எடுத்து பார்த்தேன். அவ நம்பர்ல இருந்து 5 மிஸ்ட் கால் வந்திருக்கு. அவளுக்கு போன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க கால் பண்ணிட்டீங்க. ஆமா, பூர்ணி என்ன விஷயமா கால் பண்ணிருந்தாளாமா? அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு போன் பண்ணது பூர்ணி இல்ல. பூர்ணியோட போனை வாங்கி நம்ம மதுதான் உனக்கு போன் பண்ணிருக்கு. மது எனக்கு கால் பண்ணாளா? ஆமாம்மா. என்ன விஷயமா அவ எனக்கு கால் பண்ணா? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தாம்மா. நம்ம மது பெரிய மனுஷி ஆயிருச்சுமா. மாமா, என்ன சொல்றீங்க? மது பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமாம்மா. என் மது வயசுக்கு வந்துட்டான்னதும் எனக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரல மாமா. செவந்தி, அதெல்லாம் சரி, நீ உடனே இங்க புறப்பட்டு வர முடியுமா? மாமா, எனக்கு இப்போ உடனே ஓடி வந்து என் பிள்ளைய பார்க்கணும் தான் இருக்கு. ஆனா அவார்ட் ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ணிட்டு என்னால வர முடியாது. அப்படி வந்தா சத்ரபதி சாரையும் அவார்டு கொடுக்கறவங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவோம் மாமா. நீங்க எல்லாரும் மதுவை பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, நீ முடிச்சுட்டு வா. செவந்தி என்னடா சொல்றா? மா, செவந்தி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லுது. போனை என்கிட்ட கொடு. இந்தா. செவந்தி, நான் பாட்டி பேசுறேன்டி. சொல்லுங்க பாட்டி. நீ ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்க. நாம மதுவுக்கு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாய முறையெல்லாம் இப்ப உடனே ஆரம்பிச்சு பண்ணி ஆகணும். இப்பதான் நல்ல நேரம் இருக்கு. என்னடி பண்ணலாம்? பாட்டி, என்னை எதிர்பார்த்து நல்ல நேரத்தை தவற விட்டுறாதீங்க. நம்ம மதுவுக்கு பண்ண வேண்டிய நலங்கு சம்பிரதாயத்தை உடனே ஆரம்பிச்சிருங்க. தாய் மாமாங்கிற முறையில கிருஷ்ணா அண்ணன் தான் அவளுக்கு எல்லாமே செய்யணும். இப்போ உடனே அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஃபோன் பண்ணி நான் வர சொல்லிடுறேன். சரிம்மா, நீ ராதாவுக்கு கிருஷ்ணனுக்கும் தகவல் சொல்லி வர சொல்லிடு. சரியா? சரிங்க பாட்டி, நான் வச்சிடுறேன். இந்தடா, நம்ம ரகு காலையிலேயே வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லு. சரிம்மா, உடனே வர சொல்லு. யாருங்க? செவந்தி கால் பண்ணுது. அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. செவந்தி, சொல்லுமா. அண்ணா, இப்ப நீ எங்க இருக்க? நானும் உங்க அண்ணியும் மளிகை சாமான் வாங்குறதுக்காக கடத்தரு வரைக்கும் வந்திருக்கோம். சொல்லுமா, என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவலை சொல்லணும்னு. சந்தோஷமான தகவலா? சொல்லுமா. நம்ம மது இன்னைக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா. அடடே, நம்ம மது பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். ரொம்ப சந்தோஷமா. ஆமாண்ணே, இப்பதான் எனக்கு மாமா போன் பண்ணி தகவலை சொன்னாரு. சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது எனக்கு கிடைச்சிருக்குன்னு உனக்கு சொன்னல. ஆமாமா. அத வாங்கறதுக்காக சத்ரபதி சாரோட நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன். இந்த நேரத்துல தான் மது வயசுக்கு வந்துட்டா. என்னால அவ பக்கத்துல இருந்து எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். அதுதான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னா. அட, இதுக்கேமா வருத்தப்பட்டு இருக்க? நீ பிசினஸ்ல பெருசா சாதிச்சதுக்கு உன்னை பாராட்டி ஒரு விருது கொடுக்கறாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நம்ம மதுமிதா பெரிய மனுஷியானதும் சந்தோஷமான விஷயம் தானே. ஆக அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நாள்ல சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு.
சரிம்மா, நீ மது பத்தியில எதுவும் கவலைப்படாத. நாங்க முன்னாடி நின்று தாய்மாமன் முறைக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சந்தோஷமா விருது வாங்கிட்டு வீட்டுக்கு வா. ம் சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சரிம்மா. ஏங்க போனை கொடுங்க. இருமா, அண்ணி பேசணுமா? இந்தா. செவந்தி, ஆ சொல்லுங்க நீ. ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடிதான் உன் அண்ணன் கிட்ட கூடிய சீக்கிரம் மது வயசுக்கு வந்துருவான்னு சொன்னேன். இன்னைக்கு நீ போன் பண்ணி அதே நல்ல தகவலை சொல்ற. அண்ணி, எல்லாம் உங்க வாய் முகூர்த்தம் தான். சரி, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு நீ எப்ப வீட்டுக்கு வருவ? நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும் அண்ணி. ஓ, நம்ம மதுவுக்கு நலங்கு சம்பிரதாயம் பண்றதுக்கு இப்பதான் நல்ல நேரம் இருக்குன்னு பாட்டி சொன்னாங்க. நீங்க எனக்காகலாம் காத்துட்டு இருக்க வேண்டாம். மதுவுக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாயங்களை நீங்க ஆரம்பிச்சிருங்க. நான் அண்ணன்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் தகவல் சொல்லி வர சொல்லிடுறேன்னு வீட்டுல சொல்லிட்டா அண்ணி. ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்ல செவந்தி. தாய்மாமா வீட்டு முறைக்கு மதுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நல்ல முறையில பண்ணிடுறோம். நீ விருத வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வா. சரிங்க அண்ணி. சரி சரிம்மா, நாம இப்ப செவந்தி வீட்டுக்கு போயிடலாமா? சரிங்க. நம்ம சடங்குக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மதுவை போய் ஒரு பாத்து வந்துடலாம். சரி, வாங்க இரு. போலாம்.